அதெல்லாம் உங்க யூகங்கள். சார், லாக்அப் டெத்துங்கிறதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. எங்களுடைய காவல்துறையை போல சிறப்பாக செயல்பட்டிருக்கிற காவல்துறை கிடையாது. ஐஏஎஸ்க்கு தொடர்பு இருந்தாலும் ஐபிஎஸ்க்கு தொடர்பு இருந்தாலும் நாங்க யாரையும் விட்டுக் கொடுக்கிறது கிடையாது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற லாக்அப் டெத்துக்கும் இப்ப சமீபத்தில் நடைபெற்றதுக்கும் ஒரே வகையான பாக்குறீங்களா? அந்த லாக்அப் டெத்துக்கும் இந்த லாக்அப் டெத்துக்கும் நீங்களே வேறுபாடுகள் இருப்பதை உணர்வீர்கள். குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டவுடன் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அங்கே கைது செய்யப்படுகிறார்கள். சிறையிலே சில சம்பவங்களிலே அவர்கள் உயிரிழக்க நேரிடுகிறது. இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அங்கேயெல்லாம் யாரும் சாத்தாங்குளம் போன்றவற்றெல்லாம் புகார் கொடுத்து பல நாளாகி அவன் உள்ளே இருக்கானா இல்லையான்னு தெரியாம நீதிமன்றத்தில் ஏபஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடக்கூடிய அளவுக்கெல்லாம் சூழ்நிலை போயிருக்கிறது. இங்கே அப்படி அல்ல. இருக்கிறார், அவர் காவல் நிலையத்தில் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. அங்கே எந்த காரணத்தாலே அவர் மரணமடைந்தார் என்பது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலமாக தெளிவாகும். நாங்கள் இதற்காக யாரையும் காப்பாற்றவில்லை. தவறு செய்தவர்கள் காவல்துறையினராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னாலே தண்டிக்கப்படுவார்கள் என்று எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் கடந்த முதலமைச்சர் அப்படி சொல்லவில்லை. இன்னைக்கு அவர் காவல்துறை அதிகமான தாக்குதல் வீடியோ வெளியில இருக்கு. இது என்னன்னா பொதுவா என்ன சொல்றாங்கன்னா ஒரு அரசே கொலை செஞ்சா கொலை வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு மனித உரிமை செயல்பாட்டில் எல்லாம் கேள்வி முன்வைக்கிறாங்க. நாங்க தான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, குற்றவாளிகளை நாங்கள் பாதுகாக்க மாட்டோம், குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க மாட்டோம், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எங்கள் முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார். எனவே இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையிலே அடுத்த கட்ட நடவடிக்கையை அரசு மேற்கொள்ளும். சென்னை உயர்நீதிமன்றமே இது போன்ற வழக்குகள் தமிழ்நாடு அரசோட செயல்பாடு உயர் நீதிமன்றத்தினுடைய விமர்சனத்துக்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய காவல்துறையை போல சிறப்பாக செயல்பட்டிருக்கிற காவல்துறை கிடையாது. ஒருத்தர் புகார் கொடுக்கிறாங்க, இவர்தான் சொல்றாங்க, அவற்றை நகை இருக்குன்னு சொல்றாங்க, சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்படுகிறார். அங்கே சில சம்பவங்கள் நடக்கிறது. எதன் காரணமாக இறந்தார் என்பதற்கு முதலிலே ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. இப்பொழுது நம்முடைய நிருபர் சொல்லியிருக்கிறார், அவர் 10-12 இடங்களிலே தாக்கப்பட்டிருக்கலாம் என்று. அவற்றையெல்லாம் வைத்து பார்த்து அதுதான் மரணத்துக்கு காரணமாக இருக்க வேண்டுமா என்பதையும் நான் பார்க்க வேண்டும். சார், லாக்அப் டெத்துங்கிறதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது கைது செய்து கொண்டு சென்ற பொழுது விசாரணை என்பது நடந்தது. இதே வழக்கிலேயே காணா போகணும்னு சொல்லியிருக்காங்க. காணா போச்சா இல்லையாங்கிற முன்னாடியே காவல்துறையினர் இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறாங்க. இதுதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவங்க தரப்பு. ஐஏஎஸ்க்கு தொடர்பு இருந்தாலும் ஐபிஎஸ்க்கு தொடர்பு இருந்தாலும் நாங்க யாரையும் விட்டுக் கொடுக்கிறது கிடையாது, காப்பாற்றுறது கிடையாது. எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த 4.5 ஆண்டுகளில் நான் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு கிடையாது, கட்டாயமும் கிடையாது. அதெல்லாம் உங்க யூகங்கள், அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. எந்த கேஸ் வந்தாலும் உடனே பேரம் பேசுனாங்கன்னு சொல்லுவாங்க, அது உங்களுடைய யூகம், அதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.